என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி மீடியா. பாருங்க, வீக்லி கிரிக்கெட் நீங்க எப்படியாச்சும் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ இந்த வாரம் நாங்க வந்து வெட்னஸ்டேவே ஷூட் பண்றோம் இந்த வீடியோவை. மன்னிச்சுக்கோங்க, பிகாஸ் சில வேலை வந்ததுனால கொஞ்சம் ஆக்குபைடா ஆயிட்டோம். தேர்ஸ்டேனால ஷூட் பண்ண முடியாத காரணத்தினால தேர்ஸ்டே ஃப்ரைடே ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்களே கூகுள் குரோம்ல டைப் பண்ணி பாத்துக்கோங்க. ஒரு ரெக்வஸ்டோட இந்த வீடியோ வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்த ஃபிளாஷ் நியூஸ். ஆஸ் சன்னா ஹஸ் பீன் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஆல் ஃபார்மட்ஸ் ஆஃப் த கேம். ஐபிஎல் விட்டு போயிட்டாரு. ஐபிஎல் விட்டு தான் போயிருக்காரு. டிஎன்பி எல்லாம் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் விட்டு ஆஸ் சன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ராஜஸ்தான் போவாரா, டெல்லி போவாரா, அங்க போவாரா, இங்க போவாரா, எங்கேயும் போக மாட்டாரு. அவர் வீட்டுக்கு போவாரு. அவர் யூடியூப் சேனல்ல வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு தான் போவாரு. இன்வெர்ட் ஓகேங்களா? நிலவரம் நீ என்ன நினைக்கிற கருத்து? ஓவர்சீஸ் லீக்ஸ் வந்து அவர் ஆட போறதா சொல்லியிருக்காரு. லைக் மை ஜர்னி டுவர்ட்ஸ் வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து ஸ்டார்ட்ஸ் ஹியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைப்போம். அவரை வந்து அங்க நீங்க இன்ட்ரோ மீம் பார்த்த மாதிரி தான் அடுத்து வந்து ஜேஎஸ்கே டிஎஸ்கேக்கும் அடி போடுவார் நினைக்கிறேன் அநேகமா. ஸோ இட் ஆப்வியஸ்லி மீன்ஸ் தட் வி கேன் see him in yellow again, probably in ஜேஎஸ்கே ஆர் டிஎஸ்கே சிஎஸ்கே வேறஸ்னா பிரான்சைஸ் அக்வயர் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் பால் ராயல்ஸ்ல கூட வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வருஷம் கிடையாது, ஏன்னா அவர் வந்து ரெஜிஸ்டரும் பண்ணல. அதான் ஆஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பாரு, இட்ஸ் பெட்டர் டு லீவ் when people ask why instead of when அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் வந்து வேணாம் போதுங்க, நான் வந்து என்னோட சேவையை நான் இன்டர்நேஷனல்ல வந்து காட்டிக்கிறேன். அங்க ஒரு பட்லரு பெல் ஸ்டோக்ஸ் எல்லாம் இருப்பாங்க இங்கிலாந்து எல்லாம், அங்க போய் அடிச்சு தம்சம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு நல்ல முடிவு தான் நான் சொல்லுவேன் என்னோட பர்சனலா. ஏன்னா ப்ளூ கலர் சொக்கெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம ஸ்பான்சர் வந்து இன்னொரு சட்டம் கொடுத்திருக்காரு. கூடிய விரைவில் அவர் கூட வந்து நம்ம ஒரு இன்டராக்ஷன் வீடியோ மாதிரி போடலான்னு இருக்கோம். ஸோ அதுல வந்து கிவ் அவேஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீக்லி பீடியா போன வீக் பேசிக்கா வந்து ஒரு 3 பெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு இப்போ வந்து ஆன்சர் பண்ண போறோம். நம்ம கடைசி 2 வாரமா தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து உங்க வேலை என்னன்னு தெரியும், மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்படி போடுற கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ வீக்லி பீடியா 2 தடவை அப்லோட் பண்ணிருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்க எப்படி பதில் சொல்றது? பரத் வந்து நைட் எல்லாம் வந்து விடிய எடிட் பண்ணிட்டு வீடியோ கரெக்டா அப்லோட் பண்ணிட்டாரு. ஆனா தப்பான வீடியோ அன்கட் வெர்ஷன் வந்து அப்லோட் பண்ணிட்டாரு. தூங்கி எழுந்துட்டு நான் பாக்குறேன், தலைவர் வந்து தூங்கிட்டாரு. நான் பார்த்தப்போ என்னடா இது பிரைவேட்ல இருக்க வீடியோ அப்படின்னு பார்த்தா ஓடி 600 வியூ போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கால் பண்ணி நாங்க உடனே மாத்திட்டோம். ஸோ அதுதான் வந்து ஒரு சின்ன சலசலப்பு. நீங்க வந்து வாழ்த்துக்கள், அந்த 600 பேர்ல நீங்க ஒரு ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர் அன்கட் வெர்ஷன் ஆஃப் கிரிக்கெட் டேப் வீடியோ பாத்திருக்கீங்க. என்ன வீடியோ அன்கட் பார்க்க வேண்டாம், உங்க வீடியோ தான் பார்க்க வேண்டியது கமெண்ட் போடுவோம். ஆனா அதுலயும் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ என்ன அன்எடிட்டட் வெர்ஷன் போட்டிருக்கீங்கன்னா பரவாயில்ல, இது நல்லா இருக்குன்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நல்லா இருக்குங்களா? அப்படியே போட்டலாம் மாதிரி இதுக்கப்புறம் வீடியோவை நல்லா இருக்கா? சாரி. ரெண்டாவது கமெண்ட் வந்து இப்போ ரீசெண்டா நாங்க ஒரு இது போட்டோம், சீரிஸ் மாதிரி போட்டிருந்தோம். லைக் வந்து எந்தெந்த டீம்ஸ் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணா நல்லா இருக்கும், யாரை வந்து வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வீடியோல சிஎஸ்கே பத்தி போட்டிருந்தோம். லைக் உண்மையிலேயே வந்து கேமரன் கிரீன் சிஎஸ்கே வேணுமா அப்படின்னு. அதுல வந்து 2 கமெண்ட் வந்து நாங்க பெஸ்டா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து சாம் கரன் பத்தி கேட்டிருந்தீங்க. சாம் கரனை வந்து நீங்க ஏன் ரிலீஸ் பண்றீங்க? லைக் வந்து ரச்சின் ரவீந்திராவை ரீடைன் பண்ணிட்டு சாம் கரனை ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க சாம் கரனே அந்த பேக்கப் ஆப்ஷனா பார்க்கலாமே அப்படின்னு ஒருத்தர் இல்ல 2 பேர்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இதுக்கு ஆன்சர் நானே சொல்றேன். எஸ், அஃப்கோர்ஸ் யூ ஆர் ரைட். நான் வேற மாதிரி யோசிச்சிருந்தேன். ரச்சின் ரவீந்திராவை ஒரு பிரெவிஸோட ரிப்ளேஸ்மெண்டா நான் பார்த்தேன். லைக் மிடில் ஆர்டர் பேஷர் ஸ்பின் போடுவார் அப்படின்றப்போ சாம் கரன் அந்த ரோலுக்கு வேண்டாமே. லைக் வந்து ஒரு நம்பர் 8 பொசிஷன்ல எனக்கு ஒரு பேட்டர் வேணும், ஒரு ஆல்ரவுண்டர் வேணும்னு பாக்குறப்போ சாம் கரன் அங்க செட் ஆக மாட்டார் நினைச்சு சொன்னேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். சாம் கரனையும் ரிட்டைன் பண்ணிட்டு நம்ம ரவீந்திராவை வந்து விட்டோம்னா 4 கோடி கிடைக்கும். சாம் கரனாச்சு 2.5 crores அப்படின்றப்போ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கும். ஆனா இதுல முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, நீங்க எல்லாருமே 100 லீக பார்த்துட்டு வந்துட்டு ப்ரோ சாம் கரன் 100ல எப்படி ஆடுறாரு தெரியுமா, இப்படி போறாரு தெரியுமா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி அட்வைஸ், கடைசி ரொம்ப வருஷமா இந்த மாதிரி தான் நான் வந்து பிக் பேஷ் பார்த்துட்டு சிபிஎல் பார்த்துட்டு 100 பார்த்துட்டு சூப்பர் ஸ்மாஷ் முதல் கொண்டு பார்த்துட்டு நிறைய சில்லறைலாம் செதற விட்ட பிளேயர்ஸ் ஐபிஎல்ல வந்து ஒன்னுத்தையும் புடுங்கினது கிடையாது. அதுலயே ஸ்பெசிபிக்கா பவுலர்ஸ். சரிங்களா? இவ்வளவு சொல்றீங்களே, சாம் கரன் வந்து நல்லா அடிக்கிறாரு சூப்பரா போறாரு சொல்றீங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, சம ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஆனா இதை விட பயங்கரமான ஃபார்ம்ல இருந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட அண்ணன் டாம் கரன். சரிங்களா? கடைசி ஒரு 3 வருஷமா டொமஸ்டிக்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஆனா அவருக்கு என்ன நிலைமை ஆச்சு உங்களுக்கே தெரியும். ஒரு வாட்டி டோனி கூட கடைசியில போட்டு டோனி அடிச்சு முடிப்பாரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்டா செமிஃபைனல்ஸ் மேட்ச். அது ஒண்ணு. நிறைய போலர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிக் பேஷ்ல ஷான் அபார்ட் தான் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர். சரிங்களா? அவர் ஐபிஎல் என்ன நிலைமை ஆச்சு, ஜெய் ரிச்சர்ட்சன், டைமால் மில்ஸ், கிறிஸ் ஜார்டன், இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு அட்வைஸ், டேனியல் சாம்ஸ் ப்ரோ, அவர் எப்படி மறக்க முடியும்? வருஷம் பிக் பேஷ்ல பெர்ஃபார்ம் தான் டேனியல் சாம்ஸ்லாம். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, எல்லா லீக்ஸ்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஐபிஎல்னு வரப்போ இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் பிளேயர்ஸ்லாம் செட் ஆக மாட்டாங்க. அதுக்கு சாம் கரன் வேஸ்ட்லாம் சொல்ல, ரிட்டைன் பண்ணணும் தான். பட் அதை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. மூணாவது क्वेश्चन சிஎஸ்கே பேஸ் பண்ண क्वेश्चन தான். ஒரு சூப்பரா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ
சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரீசெண்டா வந்து அகாடமில ஓபன் பண்ணி நிறைய அகாடமில இருந்து பிளேயர்ஸ் எடுக்கலாம்ல ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ அவங்க வந்து ஆப்ஷன்லயும் சரி ட்ரேட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுக்காம ஃபுல்லா வந்து வேற பிளேயர்ஸை வாங்கணும்னே வந்து பாக்குறாங்க, ஏன் வந்து யங்ஸ்டர்ஸ் சைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அருமையான கேள்வி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. நீ சொல்ல நான் சொல்லுவா பதில் ஹரிஷ்? நீங்க சொல்லு. சிஎஸ்கே ஃபேனா நீங்க சொல்லலாம். ஆக்சுவலி அவர் எங்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருந்தா நினைக்கிறேன். பரத் ப்ரோ தான் கேட்டதா, நானே ஆன்சர் பண்றேன் ப்ரோ. இதுக்கு வந்து 2 சிம்பிள் ரீசன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மென்டாலிட்டின்னு ஒன்று இருந்துச்சு. சக்சஸ் மந்த்ரான்னு அவங்க நினைச்சு வச்சிருந்தது என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் சைன் பண்ணா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வந்து ஜெயிச்சிடலான்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தாங்க. இப்போ அப்படிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா போன ஆப்ஷன்லயே அதான் பண்ணாங்க. தீபக் கூடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி எடுத்தாங்க. ஆனா ஹாஃப் இன்டு தி டோர்னமெண்டே அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அது வேலைக்கு ஆகாது, நம்ம ஃபியூச்சரை பார்க்கணும் அப்படின்ட்டு போன சீசன் மிட்ல வந்து ஆயுஷ் மாதிரி, டிவால் ப்ரூவேஸ், அப்புறம் உருவில் பட்டேல் மாதிரி பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க யங்ஸ்டர்ஸ். அண்ட் இப்போ வந்து தோனி ஒரு இன்டர்வியூல பேசுறப்ப கூட we are looking forward for the future for the next 10 years and secure பண்ணுன்ற மாதிரி பேசிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நீங்க இருக்க மாட்டாரா? இதெல்லாம் நீ கேட்க கூடாது. தெரியும்டா, நீ ப்ளூ சக்கா போட்டறப்பே தெரியும் இப்படிதான் குதிரக்கமா பேசுவ அப்படின்ட்டு. இப்போ நீ பட் யா கமிங் பேக் டு தட். சோ அந்த கேள்விக்கு இதுதான் வந்து பதில். வந்து முன்னாடி அப்படி இருந்தாங்க, இப்போ ஃபியூச்சர்லயே அப்படி இருப்பாங்களான்றது இப்போதைக்கு தெரியல. ஆப்ஷன் இருந்தா தான் நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது அகாடமில இருந்து ஏன் டெவலப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகாடமி இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க கடைசி கொஞ்சம் வருஷமா தான். அதுல இருந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான், ரொம்ப சின்ன பசங்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருவாங்க. அப்படி ஒரு பிளேயர் தான் வந்து இந்த சிவி அச்சுத் அப்படின்றவர். ஆர்எஸ் அம்பரீஷ் அங்கிருந்து வந்தவர் தான். இப்போ ரீசெண்டா அவர் வந்து 2 பேருமே நல்லா ஷைன் பண்ணிருக்காங்க. 2 பேருமே வந்து இந்த ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே மட்டும் இல்லாம மீதி டீம்ஸ் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. திஸ் மைட் பி தி ஸ்டார்ட். சோ வந்து ஃபியூச்சர்ல எப்படி சைன் பண்ணுவாங்க, எப்படி வந்து எடுப்பாங்க, அந்த அகாடமி ஃபார் ரீசன். அதுல இருந்து கண்டிப்பா வந்து ஹோம் கிரவுண்ட் டேலண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த அகாடமி ஓபன் பண்ணிருக்காங்க. சரி, ஓகேங்க. ஒரு பெஸ்ட் 3 क्वेश्चंस பார்த்துட்டு இது தவிர்த்து நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. ஏன் கேமரன் கிரீனை வந்து ஆட வைக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து கேட்டாங்க. அதான் வந்து போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வாரம் நாங்க வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி நாங்க ஒரு 3 கொஸ்டின் பேசுறோம். இந்த வாரமும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா என்ன கொஸ்டின் வேணா ஷூட் பண்ணுங்க. மோஸ்டா நாங்க வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து அப்படியே ரிப்ளை கொடுத்துருவோம். சில கமெண்ட்ஸ் மட்டும் நான் வந்து வீடியோல ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். சோ அதை மட்டும் நாங்க இங்க வந்து சொல்லிக்கிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க இந்த மாதிரி கொண்டு வாங்க, நம்ம ஜாலியா எடுத்துன்னு போலாம் கொஸ்டின். ஓகேங்களா? சோ கண்டென்ட்டுக்குள்ள போலாம். கண்டென்ட்டுக்குள்ள சிஎஸ்கே நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த ரூமர் எப்ப எவ்வளவு ரூமர் ஊருக்குள்ள, இவன் அந்த டீம் போறான், அவன் இந்த டீம் போறான்னு சொல்லிட்டு, அதாவது சும்மா இவங்களுக்கு ஏதாவது தோணும் போல, அதெல்லாம் வந்து எடுத்து போடலாம், ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதுல மெயினான ஒரு ரூமர் என்னன்னா, எஸ்ஆர்எச்ல கிளாஸ் இருக்காருல்ல, சிஎஸ்கேல பிரேவிஸ் இருக்காருல்ல, 2 பேரையும் ஸ்வாப் பண்றாங்களாம். இது மாதிரி அதாவது எஸ்ஆர்எச் வந்து கிளாஸ்ல கொடுத்துருவாங்களாம். இதுதான் வந்து ஒரு ரூமரா வந்து, இது ஒரு ரூமர் கூட இல்ல, அந்த லெவலுக்கு ஒரு கேவலமான ரூமர் இது. சகாரும் கலீல் அஹ்மதும் வந்து ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஒன்னா இருக்கிற மாதிரி. இவர் கலீல் அஹ்மத் போட்டிருந்தாரு நினைக்கிறேன். சோ அந்த போஸ்ட் ரிலேட் பண்ணி டோனி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு பவர் பிளேல போறதுக்கு ஒரு நல்ல போலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கலீல் அஹ்மதே நல்ல போலர் தான், அது விட்டுருங்க. கலீல் அஹ்மதை வந்து மும்பை கிட்ட கொடுத்துட்டு இப்போ தீபக் சகரா வந்து மும்பைல இருந்து திரும்ப எடுத்து ஹோம் கமிங் ஆஃப் தீபக் சகரா அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விடுறாங்க. ஆல்ரெடி ஒரு ஹோம் கமிங் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே, அதை பத்தி நம்ம பேச வேணாம். இங்க இது மட்டும் கிடையாது, ஆயுஷ் மாத்ரே பிளஸ் கலீல் அஹ்மத் ஈக்குவல் டு தீபக் சகரா. ஒரு மனசாட்சி வேண்டாம். அப்போ தீபக் சகர் ஹோம் கமிங் வந்தா ரிட்டையர் ஆயிடுவாரு சும்மாரா. சரி, அப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம், அப்புறம் ஏன் ப்ரோ கலீல் அஹ்மத் தீபக் சகர் அந்த போட்டோ போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ ஒண்ணும் இல்ல, 2 பேருமே ராஜஸ்தான் பிளேயர்ஸ் தான். 2 பேருமே வந்து அந்த நார்த் ஜோனுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக வந்து செலக்ட் ஆயிருக்காங்க துலீப் டிராஃபில. சோ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி ப்ரோ, நானும் ஹரிஷ் பண்ண செல்ஃபி எடுப்போம் ப்ரோ, அந்த மாதிரி எடுத்து போட்டுருக்காங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். போட்டோ போட்டு குத்தமாடா. நெக்ஸ்ட் சிஎஸ்கேலயே ஒரு நியூஸ் இருக்குங்க. சிஎஸ்கே பிளேயர் கிட்ட ஒரு நியூஸ் இருக்குங்க. எப்படி நம்ம அஸ்வின் ஒரு லெஜெண்ட், சிஎஸ்கேவோட லெஜெண்ட் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரோ, அதே மாதிரி விஜய் சங்கர் சிஎஸ்கேவோட பெரிய லெஜெண்ட் அவரும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? அதுதான் கிடையாது. அவர் ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, விஜய் சங்கர் அவர் தம்பி அஜய் சங்கர் அனுமா விகாரியும் திரிபுரா டீமுக்கு வந்து விளையாட போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. டொமஸ்டிக்ல அதாவது எல்லா டிராபிக்ஸுமே சேர்த்து அவங்க வந்து திரிபுரா டீம் தான் இனிமேல் விளையாட போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அனுமா விகாரி வந்து ஒரு 3 நாள் முன்னாடி சொன்னாரு. இப்ப விஜய் சங்கருமே ஒரு ட்விட்டர்ல தான் போட்டிருந்தாரு, லைக் என்ஓசி வாங்கிட்டாராமா டிஎன் கிட்ட இருந்து, திரிபுரா கிட்ட இருந்து இந்த ஃபைனல் அப்ரூவல் மட்டும் தான் பாக்கி அப்படின்னாங்க. நீங்க கேட்கலாம், ஏன்டா எல்லாம் திரிபுரா போறாங்க 2 பேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல இருந்து திரிபுரா வந்து எலிட் ஜோன்ல வந்து ஆட போறாங்க. எஸ், அவங்க வந்து இந்த எலிட் டீம்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குரூப்ல வந்து ஆட போறாங்க அப்படின்றதுனால திரிபுராக்குமே வந்து நிறைய ரெகக்னிஷன் கிடைக்கும். சோ வந்து நம்ம வந்து இங்க சான்ஸ்க்காக போராடி பார்த்தாச்சு. சான்ஸ் மட்டும் இல்ல, ஆக்சுவலி நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. நம்ம ஆந்திரா கிரிக்கெட்ல வந்து எக்கச்சக்க பாலிடிக்ஸ் இருக்கு. லைக் அனுமா விகாரி கேப்டன்சி நம்ம எல்லாருமே தெரியும்ல, எடுத்து ரிக்கி பூயிட்ட கொடுத்தாங்க அப்படின்றப்போ அவர் வந்து ஆந்திரா கிரிக்கெட் ஆடி காண்ட்ல இருந்தா அவரை வெளியே வராரு. அண்ட் விஜய் சங்கர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுலன்னு சொல்லி வெளியே வராரு. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. சரி, ஓகே, விடுங்க. என்ன ப்ரோ விஜய் சங்கர் பத்தி நியூஸ் எல்லாம் சொல்றீங்க, எப்போ அவர் வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்க வந்து கேட்காதீங்க. அது வந்து நீங்க சிஎஸ்கே தான் கேட்கணும். எடுத்த சிஎஸ்கே போய் கேளுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் அப்டேட். ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நடுவில் ரொம்ப நாளா பல மேட்சஸ்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு ஓடிஐ மேட்ச் வந்து ஒரு பயங்கர சென்சேஷன் உண்டாக்கிடுச்சு. எஸ், ஒரு பெரிய ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆஸ்திரேலியன் சாயில்ல ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து மார்க் பண்ணிருக்காங்க.
இதுல ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்சஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ஒரு 140 அடிச்சிருக்காரு, மிச்சல் மார்ஸ் வந்து ஒரு 100 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கேமரான் கிரீன் இவ்வளவு சென்சேஷனா போயிட்டு இருந்த கேமரான் கிரீன் எதுக்கு அந்த 55 balls 118 அடிச்சிருக்காரு அந்த மேட்ச்ல. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா 431 for 2 அப்படின்ற ஒரு பெரிய ஸ்கோரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சவுத் ஆப்பிரிக்கா எப்படி என்கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா 2-0 வந்து இந்த சீரிஸ் ஆல்ரெடி சீல் பண்ணி வச்சிருந்தாங்க. அது இல்லாம அந்த சைடு பாத்தீங்கன்னா பிரிவிஸ் மார்க்கிரம பவுமான்னு சொல்லி எல்லாம் ஒரு ஃபார்ம் நல்லா பயங்கரமா விளாட்டுருக்காங்க. அப்படி பெரிய ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா ஒரு 155 தான் அடிச்சு ஆள் உடைத்தாங்க. முடிஞ்சு போச்சு. என்னடி இது அப்படின்ற மாதிரி முடிச்சு போச்சு. சீரிஸ் ஜெயிச்சாலுமே கடைசி மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான டிஃபீட், ஒரு வெறியா ஆடினாங்க ஆஸ்திரேலியா. டிராவிஸ் ஹெட் திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு. பாத்துருக்கா பைசன்கள் செசாச். பவுலிங்ல பாத்தீங்கன்னா கூப்பர் கார்னாலி வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், 5 wicket ஆல் எடுத்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா ஹஸ் won the series. T20ல விட்டதை ஓடிஐல புடிச்சிட்டாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம கடைசி 5 சீரிஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ ஆஸ்திரேலியன்ஸ் அப்படியே பட் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து போட்டு புரட்டி எடுக்கிற ஒரு டீம் தான் சவுத் ஆப்பிரிக்காவா இருக்காங்க ரீசென்ட் டைம்ஸ்ல ஓடிஐ ஃபார்மேட்ல ஸ்பெசிஃபிக்கா. சோ வந்து நல்லா போச்சுங்க. சரி ஓகேங்களா, அந்த சீரிஸ் பத்தி பாத்துட்டோம். சரி ஓகே, நம்ம கேமரூன் கிரீன் பத்தி பேசணும் அப்படின்னா கேமரூன் கிரீன் பத்தின ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. எஸ், கேமரூன் கிரீன் வந்து இந்த டீம் சைன் பண்ண போறாங்களா? ஆர்சிபி, சிஎஸ்கே, மும்பை, அதான் ஐபிஎல்லே கிடையாது சரிங்களா, அதெல்லாம் நான் பேச போறது இல்ல. கேமரூன் கிரீன் வந்து இஸ் கோயிங் டு ரெஸ்யூம் இஸ் பவுலிங் ஃப்ரம் த கமிங் ஷெஃபீல்ட் ஷீல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ரீசெண்டா தெரியும், லைக் போன அக்டோபர்ல ஒரு சர்ஜரி ஆச்சு. அதுல இருந்து வந்து எப்பெல்லாம் இன்டர்நேஷனல் ஆடுறாரோ அப்பெல்லாம் வந்து ஒரு பவுலிங்கே போடல கடைசி 1 year அப்படின்றப்போ இப்போ ஆஷஸ் வரப்போகுது. ஆஷஸ்ல வந்து கண்டிப்பா வந்து கேமரூன் கிரீன் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் வந்து ஆஸ்திரேலியா பாக்குறாங்க அப்படின்னு வந்து கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக இவர் ரீசெண்டா இப்போ வந்து ஷெஃபீல்ட் வந்து நடக்க போகுது ஃப்ரம் த கமிங் மந்த். சோ அதுல இருந்து அவர் வந்து பவுலிங் பிராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ஓகே, இட்ஸ் பிக் அப்டேட் ஃபார் ஐபிஎல் தானே. ஐபிஎல் டீம்ஸ் வந்து அப்போ நீ என்னடா சொன்ன சிஎஸ்கே வந்து ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றப்போ கேமரூன் கிரீன் வந்து பவுலிங் போடக்கூடாது தானே வந்து கேமரூன் கிரீன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். பவுலிங் போடுவார்னா அப்போ வந்து சிஎஸ்கே கேமரூன் தேவைதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுலிங் போட்டார்னா கண்டிப்பா கேமரூன் எந்த டீமும் போவாங்க, அதுவும் சந்தேகமே கிடையாது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா அவர் ஆஷஸ்ல நல்லா தான் போடுவார் பவுலிங். திரும்ப ஆஷஸ் பவுலிங் போட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து கை பிடிச்சிருச்சு கால் பிடிச்சிருச்சு அப்படின்னு வந்து விளையாட மாட்டாரு. கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுமே வந்து அதுக்கு என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. இதான் நடக்க போகுது. நீங்கன்னா பாருங்களேன், சிஎஸ்கே பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? 15 கோடி 16 கோடி எடுத்தாங்க. ஆமா, அப்படியே உட்கார்ந்தா இருந்தார் சும்மா. ஆமா, ஒண்ணும் இல்லைங்க. இப்ப வந்து அவர் நல்லா போட்டாருன்னு வச்சுக்கோமே, அவர் வந்து அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணத்துக்காக கேமரூன் ஆஸ்திரேலியா வந்து பவுலிங் போட அலோவே பண்ண மாட்டாங்க, என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. இதான் நடக்க போகுது, எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே அலோவ் பண்ணாலும் 14 மேட்ச்லாம் அவர் பவுலிங் கூட அலோவே பண்ண மாட்டாங்க. இது அந்த அதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். எனக்கு தெரியும் கேமரூன் பெரிய பவுலர்லாம் கிடையாதுங்க, அவர் வந்து ஒரு பார்ட் டைம் பவுலர், அவ்வளவுதான். டீசெண்டா மிடில் ஓவர்ஸ்ல போடுவார், இந்த பவர் பிளே டெத் ஓவர்ஸ் நம்ம கேக்குற சிஎஸ்கே இருக்கிற அந்த அது போடலாம் கிடையாது. அவர் எங்க போட வைப்பீங்க, நடுவுல 2 hours சுத்தலாம், அவ்வளவுதான். சோ இந்த வாரத்துல இருந்த இன்னொரு ஃபிளாஷ் நியூஸ், மேஜர் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் 11 பெய்டு கான்டெஸ்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ட்ரீம் 11 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரீம் 11 வந்து இந்தியன் கிரிக்கெட்ல இருந்து பேன் பண்ணிட்டோம், நீ வந்து ஒதுக்கி வைக்கிறோம் போட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப் வந்து மெயின் ஸ்பான்சர் அவங்க தான் இருந்தாங்க, ஜெர்சி ஸ்பான்சரா. இப்போ வந்து அவங்க ஸ்பான்சர் கிடையாது. லைக் டெர்மினேட்டட் தி கான்ட்ராக்ட் வித் பிசிசிஐ. ஆக்சுவலி பிசிசிஐ டெர்மினேட்டட் தி கான்ட்ராக்ட் வித் ட்ரீம் 11. சோ வந்து என்னடா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, ரீசெண்டா கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு பில் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஒரு லாவா அது ஃபியூச்சர்ல வரும். நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப அது லா வரல, பில் மட்டும் தான் இருக்கு. என்ன பில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாடி வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, லைக் நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் நிறைய பேரோட குடிய கெடுக்குது. லைக் வந்து ரம்மியா இருக்கட்டும், இந்த ட்ரீம் 11 இருக்கட்டும், பெட்டிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய பேரோட குடிய கெடுக்குது, பேன் பண்ணுங்க அப்படின்றப்போ அப்போ வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஆமா, குடி மூட்டு கேள்றா. அப்போ வந்து ட்விஸ்ட் பண்ணிருந்தாங்க. இது வந்து கேம் ஆஃப் ஸ்கில்ஸ் தான், கேம் ஆஃப் சான்ஸ் கிடையாது. கேம் ஆஃப் சான்ஸ் தான் வந்து பேன் சொல்லி ரம்மியெல்லாம் பேன் பண்ணிட்டு ஃபேண்டசி கேம்ஸ் ட்ரீம் 11 வந்து வச்சிருந்தாங்க சரிங்களா. ஆனா இப்போ ரீசெண்டா நிறைய பேர் பிரைம் மினிஸ்டருக்கே வந்து மனு எழுதி அதை ஏதோ சொல்லிருக்காங்க சரிங்களா. ஏதோ போயிருக்கேன், அந்த பாலிடிக்ஸ்ல போகிறோம்ல. பட் பேசிக்கான ஒன்லைனர் என்னன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவா எடுத்திருக்காங்க, இது கேம் ஆஃப் ஸ்கில் கேம் ஆஃப் சான்ஸ் எல்லாம் கிடையாது. ஆன்லைன் கேமா நீங்க வந்து மணி கொடுத்து ஆடுறீங்க அப்படின்னாலே வந்து இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் இல்லீகல். அதான் நாங்க வந்து பேன் பண்ணுவோம். ஸோ வந்து நோ மோர் பெய்டு கான்டெஸ்ட் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பான்சர்ஷிப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி கம்பெனிஸ் சொல்லிருக்காங்க. சோ அதனால தான் இப்போ ரீசெண்டா நீங்க கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி ஃபேண்டசி ஆப்ஸ் பெட்டிங் ஆப்ஸ் ஸ்பான்சர்ஸ் தான் இருக்கும். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு மட்டும் கிடையாது. நீங்க லோக்கல் டொமஸ்டிக் மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த வின்சோ, மை 11 சர்க்கிள், அப்புறம் வந்து மேல் பெட், இந்த மாதிரி ஃபுல்லா ஆப்ஸ் தான் இந்த மாதிரி தான் வந்து ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. ஜெர்சி ஸ்பான்சர், மெயின் ஸ்பான்சர் அப்படின்றப்போ எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது. வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் கிரிக்கெட்னு ஒரு கேள்வி இருக்கு இன் இந்தியா. ஏன்னா இவங்க தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் காசு பம்ப் பண்றாங்க அப்படின்றப்போ மெஜாரிட்டி ஆஃப் த டொமஸ்டிக் லீக்ஸ் இவங்களால தான் நடக்குது சரிங்களா. இவங்க காசு இல்லைன்னா வேற யாருன்னா வருவாங்களா இன்வெஸ்ட் பண்றதுக்குன்றது நமக்கு தெரியல. சோ இது எப்படி இருக்கும், இது வந்து ஒருவேளை வந்து பொலிட்டிக்கல் ஸ்டண்டா தெரியாது. சோ பொறுத்து தான் பார்க்கணும். இது வந்து பிரஷர்னால இப்போதைக்கு பேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அன்பேன் பண்ணுவாங்களா அப்படின்றதும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும்.
நடுவில் வந்து இந்த மாதிரி பேன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்ஸ்ல பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட் பேன் ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் எந்த அளவுக்கு இது எவ்வளவு நாள் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஹரிஷ் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீக் கொஞ்சம் ஹெல்டப்பா இருக்கும் ஒர்க்ஸ்ன்றதுனால ஃபுல் எனர்ஜில நான் ஸ்பெண்ட் பண்ணல, அதையும் சொல்லிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நீங்க டிஎம் பண்ணுங்க. ஆஃப் கோர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல எப்பயும் பண்ற மாதிரி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் SA20 லீக்ல, அதாவது நம்மளோட முன்னாள் பிசிசிஐ பிரசிடென்டான சௌரவ் கங்குலி அவர் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் என்ற ஒரு டீமுக்கு வந்து ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சா வந்து ஷான் போலாக் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் ஷான் போலாக் ஒரு ஃபாஸ்ட் போலர், ஒரு பேட்டிங் கொடுக்குற ஒரு ஆல்ரவுண்டரா இருப்பாரு. அந்த டைம்ல அவங்களுக்கு எல்லாம் நடுவில் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டீம் வந்து வழி நடத்துறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், சௌரவ் கங்குலி முன்னாடியே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃபா இருந்தாரு. மென்டரா இருந்தாலும் ஷுவரா தெரியல, பட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்தாரு. இப்போ பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு அவரோட நெக்ஸ்ட் பாத் ஆஃப் ஜர்னிக்கு வந்து போறாரு. அப்புறம் SA20 சொல்றப்போ இன்னொரு அப்டேட், 9th செப்டம்பர் அன்னைக்கு SA20 ஆப்ஷன் வந்து நடைபெறுது. இதுல வந்து மொத்தமா 13 இந்தியன்ஸ் வந்து அவங்க பேரை கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள், நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுல ஒரு சோகம் என்னன்னா, அந்த 13 இந்தியன்ஸ்ல எங்களுக்கு பிரிடாமினண்டா தெரிஞ்ச ஒரு 3 இந்தியன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா, அங்கித் ராஜ்புட், சித்தார்த் கௌல். இவங்க 3 பேர் தான் எங்களுக்கு பிரிடாமினண்டா தெரியும். பரத்துக்கே வந்து மிச்சம் 10 பேர் தெரியலன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் அந்த இந்தியன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ ஓகே, ஒரு அன்கேப் பிளேயர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் தேடி போறாங்க, அது நல்ல விஷயம் தான். ஓகே, அவங்க அன்கேப்டு பிளேயர்ஸ் கூட இல்ல ப்ரோ, அவங்க எங்கேயோ எப்பயோ கிரிக்கெட் இருந்திருப்பாங்கல்ல. அப்போ வந்து அவங்க இந்தியன் கிரிக்கெட்ல வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க இப்ப சவுத் ஆப்பிரிக்கால போய் ஆடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப அஸ்வின், சித்தார்த் கௌல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க சத்தியமா சொல்றாங்க, இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்ததே இல்ல கடைசி 4-5 இயர்ஸா யாருமே தெரியல. வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க, அங்க போய் ஆட போறாரு, DK ஆட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில்லறையெல்லாம் சதுர விட்டு எல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. 2 பேருமே இந்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணல. அடுத்த வருஷம் வேணா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். DK போன வருஷம் ஆடினாரு, பை தி வே பால் ராயல்ஸ்க்கு ஆடினாரு. நீ ஆடின வரைக்கும் போரும்பா கண்ணன் வந்து அமுச்சு விட்டாங்க. சரி ஓகே, பொறுத்து இருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசியா கப் வருதுங்களே. அந்த ஏசியா கப்போட ஸ்குவாட்ஸ் வந்து நிறைய டீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மெயினா வந்து ஆப்கானிஸ்தான்ல ஒரு பெரிய விஷயம், நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆப்கானிஸ்தான் மொத்தம் 6 ஸ்பின்னரோட இந்த டோர்னமெண்ட்டுக்கு போறாங்க. ரஷித் கான், முகமது நபி, நூர் அகமது, அல்லாஹ் கசன்ஃபர், அதுக்கப்புறம் முஜிபுர் ரஹ்மான் திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நங்கநல்லூர் கரோட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர். நங்கநல்லூர் சொல்லு, நங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் நங்கநேலியா கரோட்டே ப்ரோ பேரு நங்கநல்லூர். அதாவது ஏதோ ஒரு நங்கன்னு ஏதோ வந்து நங்கநல்லூர் ஆக்கிட்டேன். சாரி, கரோட்டே வந்து விளையாடுறாரு. சோ மொத்தம் 6 ஸ்பின்னர் இருக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேட்ச்ல 4 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ரஷீது, நபி, முஜிபு, நூர் அகமது கண்டிப்பா ஆடுவாங்க. முஜிபா கஜன்ஃபரான்னு தெரியல, நானா இருந்தா கஜன்ஃபர் ஆட வைப்பேன். அவங்க முஜிபா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா பாருங்க, நம்ம டீம்ல ஸ்குவாட்ல 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போனாலே கேள்வி கேட்கறோம். அவனுக்கு வந்து லைனப்ல 4 ஸ்பின்னர் ஆடுவாங்க. ரோஹித் சர்மா ஃபேனா இருப்பாங்க. நீ சும்மா எதுக்கு எடுத்த ப்ரோ, நீ அடுத்த முறை ப்ளூ சொக்கா போட்டு வராத. ஒரு ஃபேனாக நானே கமெண்ட் பண்றேன், நரம்பெல்லாம் ப்ளூ கலர்ல ஆயிடுச்சு. நான் ஃபேக் ஐடில நானே கமெண்ட் பண்றேன், ரோஹித் சர்மா ஹரிஷ் ப்ரோ தயவு செஞ்சு ப்ளூ சொக்கா போடாதீங்க. ஓகே, நம்ம வந்து அரௌண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து பாத்துடலாமா? அரௌண்ட் தி வேர்ல்ட்ல நம்மளுக்கு அவ்வளவு நாலேஜ் இல்ல. சோ பரத் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாரு. 100 லீக் பத்தி சொல்ற பரத் அப்டேட்ஸ்லாம். ப்ரோ அந்த 100 லீக் சூப்பரா போகுது ப்ரோ. ரீசெண்டா வந்து செமிஃபைனல்ஸ் வந்து லாக் இன் ஆயிடுச்சு. யார் வந்து ஃபைனல்ஸ் டைரக்ட் குவாலிஃபிகேஷன், யார் வந்து செமிஃபைனல்ஸ் வந்து போறாங்க விளையாடுறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து 4 டீம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம், மென்ஸ்லயும் சரி உமன்ஸ்லயும் சரி இவங்க வந்து போவாங்க அப்படின்ட்டு. அந்த 4 டீம்ல 2 டீம் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. லைக் வந்து ஓவல் இன்வின்சிபிள்ஸ் மென்ஸ்ல வந்து அவங்க ஃபைனல்ஸ்க்கு டைரக்ட் குவாலிஃபிகேஷன் ஆயிட்டாங்க. ரெண்டாவது வந்து சரி இன்னும் நீங்க அக்வயர் பண்ணல, அடுத்த வருஷத்துல இருந்தா சரியா அடங்கு அது வரைக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து நம்ம நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் சொல்லியிருந்தோம், அவங்களும் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. நம்ம ரொம்ப கூவிட்டு இருந்த பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் வந்து அன்பார்ச்சுனேட்லி தி பவுட் அவுட். லைக் வந்து அவ்வளவுதான், அவங்க டீம் செட் ஆகல. அவங்க உண்மையை சொல்லணும்னா வந்து அவங்க யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அவங்க சரியா ஆடல. கடைசி வரைக்கும் லிவிங்ஸ்டன் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஃபாரின் பவுலர்ஸ், நியூசிலாந்து ட்ரையோ, சவுதி போல்ட், அதுக்கப்புறம் வந்து ஆடம் மில்னே, அவங்க வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணிருந்தனால அந்த டீம் வந்து பவ் அவுட் ஆயிடுச்சு. சரி ஓகே, அப்ப யாரா குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ வந்து அவுட் ஆஃப் சர்ப்ரைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஆக மாட்டாங்கன்னு நினைச்சேன். அவங்க வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ இப்போ ஓவல் இன்வின்சிபிள் டைரக்ட் டு தி ஃபைனல்ஸ் அப்படின்றப்போ நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் வெர்சஸ் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் மேட்ச் நடக்கும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஓவல் இன்வின்சிபிள் சொல்லிட்டு ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. ஒருவேளை அந்த மேட்ச் அந்த அபாண்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த எலிமினேட்டர் மேட்ச் அபாண்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வந்து டியூ டு சுப்பீரியர் நெட் ரன் ரேட் அவங்க வந்து ஓவல் இன்வின்சிபிள்ஸ் கூட ஆடுவாங்க அப்படின்றது வந்து நான் சொல்லிட்டு உமன்ஸ் பத்தினா அப்டேட் உமன்ஸ்ல சொல்லலாம். பட் மென்ஸ்ல முக்கியமா 2 விஷயம் பத்தி சொல்லணும். ஒன்னு வந்து சாம் கரன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இஸ் ஹேவிங் a stellar 100 சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவரோட ஸ்லோவர் பால் ஒன்று போடுறாரு மச்சி, ஓகேவா? மைல்ஸ் பர் ஹவர்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவர் நார்மல் ஸ்டாக் டெலிவரி 85 மைல்ஸ் பர் ஹவர்ல போறாரு, ஓகேவா? அவர் ஸ்லோவர் பால்ஸ் எவ்வளவு மைல்ஸ் பர் ஹவர்ல போறாருன்னா வந்து 130 to 140 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த ரேஞ்ச் 1.6 போறணும் பேசிக்கா. ஸ்லோவர் டெலிவரி எவ்வளவு மைல்ஸ் பர் ஹவர்ல இருக்கும்னு கெஸ் பண்ணு சும்மா ஒரு பிரெடிக்ஷன். அதே 80 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறாருங்க அவரு. லிட்டரலா ப்ரோ 45 மைல்ஸ் பர் ஹவர்ல போட்டுட்டு இருக்காரு ப்ரோ.
யாரா நீலாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி இந்த பாலுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காங்க, மூன் பாலா. கமெண்டேட்டர்ஸ் மூன் பால் ஏன் வச்சாங்கன்னு தெரியல. ஆனா அது சொல்றப்ப ஒவ்வொரு தடவை அவர் போடுறப்ப தட்ஸ் மூன் பால் அப்படின்னு கமெண்ட்ரியில பண்ணா இருக்கு ப்ரோ. நல்லா விக்கெட் எடுக்கிறாரு அவர். வந்து இந்த 20 பால் போடுறாங்களா, அதுல வந்து 4 பால் வந்து மூன் பால் போட்டு எப்படியோ வந்து ஸ்லோ பால் போட்டு விக்கெட் எடுத்துறாரு. இந்த வேரியேஷனை அவர் வந்து டேவிடுக்கு அகேன்ஸ்டாவும் ட்ரை பண்ணாரு. நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அவர் இந்த சேப்பாங்கல் நடந்த மேட்ச்ல இப்படிதான் டிம் டேவிடுக்கு ஒரு ஸ்லோ பால் போடுவாரு 20th ஓவர்ல. வெயிட் பண்ணி போட்டாலும் அடிச்சாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு. அடக்கமா நினைச்சு அதெல்லாம் அப்பெல்லாம் ஏன்டா இப்படி போற மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ணிருக்காரு. ஹோப் ஹி கம்ஸ் குட். ரெண்டாவது ஜார்டன் காக்ஸை பத்தி மென்ஷன் பண்ணோம். நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க, வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. ஐம் சோ ஹாப்பி தட் எவ்ரிஒன் ஆர் ஃபாலோயிங் தி 100 லீக் அப்படின்றப்போ ஜார்டன் காக்ஸ் சூப்பரான ஒரு லீக்ங்க. அவர் டொமஸ்டிக் மேட்ச்ல எஸ்எக்ஸ்க்கு ஒரு மேட்ச் சூப்பரா ரீசெண்டா அடிச்சு கொடுத்தாரு. ஒரு மேட்ச்ல ஐ திங்க் தே ஹேவ் டு சேஸ் 230 or something. சிங்கிள் ஹேண்டடா வந்து ஒரு 50 பால்ல 130 அடிப்பாரு. அங்கேயே வந்து அவரை பார்த்தாங்கப்பா செமையா ஆடுறாரு அப்படின்னு. ரீசெண்ட் டைம்ல சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இப்போ 100ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. கண்டிப்பா வந்து ஐபிஎல் டீம்ஸ் வந்து இவர் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவர் எடுக்க முடியாது. இவர் மட்டுமே இல்ல, ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், ஜேமி ஸ்மித்தையுமே எடுக்க முடியாது. ஆக்சுவலி போன வீடியோல சொல்லியிருந்தேன், லைக் வந்து பென் டக்கெட் ஆர் ஜேமி ஸ்மித் வந்து சிஎஸ்கே போகணும் அப்படின்ட்டு. சிஎஸ்கே மட்டும் இல்ல, எந்த டீம் இருந்தாலும் சைன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐபிஎலோட ஒரு ஆப்ஷன் ரூல், அது இப்பதான் ரீசெண்டா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, 2024ல வந்து நினைக்கிறேன். என்ன அந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பிளேயர் வந்து ப்ரீவியஸ் இயர் ஆப்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவரால் அடுத்த வருஷம் ஐபிஎல் ஆப்ஷன்லயும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பி இட் மினி ஆப்ஷன் ஆர் மெகா ஆப்ஷன், தட் டசன்ட் மேட்டர். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்போ ஜேமி ஸ்மித் போன வருஷம் மெகா ஆப்ஷன்ல அவர் பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்றதுனால இந்த வருஷம் அவரால் வந்து ஐபிஎல் ஆப்ஷன் ரெஜிஸ்டரே பண்ண முடியாது. சரி ஓகே, அப்போ வந்து அவர் ஆடவே மாட்டாரா ஐபிஎல் கேட்டீங்கன்னா கிடையாது. அடுத்த வருஷம் அந்த 2027 ஐபிஎலுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா, அந்த ஐபிஎல்ல வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சோ அதனால வந்து எப்படின்னா 26 ஆப்ஷன் நடக்கும்ல, அப்போ வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணாதான் 27 ஆப்ஷன்ல அவர் வந்து உள்ள சைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் மட்டும் இல்லாம பென் ஸ்டோக்ஸும் அதே நிலைமை தான். பென் ஸ்டோக்ஸாலையும் வந்து இந்த ஆப்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அண்ட் ஜார்டன் காக்ஸுமே வந்து அதான் நிலைமை. ஐ திங்க் ஹி வாஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் ஆப்ஷன். அப்ப செக் பண்ணிட்டு வரேன், பட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ரெஜிஸ்டர் பண்ணல. சோ வந்து இது நான் சொல்லிட்டு அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் வந்து அப்ப என்ன ப்ரோ கதை, அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு, அப்புறம் ஏன் ப்ரோ பேன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. நீங்க வந்து ஆப்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் டியூ டு நான் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நீ வந்து புல் அவுட் பண்ற அப்படின்னா 2 years வந்து பேன் பண்ணுவாங்க. சோ வந்து ஹாரி ப்ரூக்கால இந்த வருஷம் மட்டும் இல்ல அடுத்த வருஷமும் ஐபிஎல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ஆப்ஷன்ல வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன் போனாரு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இது மாதிரி அவர் இங்கிலாந்துக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா கேப்டனா போக போறாரு, ப்ரீ ஃபார்மேட் கேப்டனா ஆக போறாரு அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்ல இருந்தனால அவர் போனாரு. இப்போ வந்து திரும்ப வரணும்னு நினைச்சாலும் 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு தான் வரணும். அது சொல்லிட்டு அப்படியே நம்ம யாரா கப் அடிப்பாங்க, ஓகே பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் வந்து போயிட்டாங்க, இப்போ யாரா ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் தான் ஜெயிப்பாங்க, செகண்ட் ஃபேவரட்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. பட் ஸ்டில் ஒருவேளை பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் குவாலிஃபை ஆகல அப்படின்னா நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஐ எம் ஸ்டில் ஸ்டிக்கிங் அவுட் த ப்ரெடிக்ஷன். லைக் வந்து நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் த 3 எனக்கு வந்து பிடிக்கும். ஓவர் இன்வின்சிபிள்ஸ் தாங்க லுக்ஸ் வந்து மோர் ஸ்ட்ராங்லி டு வின். சரிங்களா, லைக் வந்து அவங்களோட டீம் வந்து லுக்ஸ் வெரி இன்வின்சிபிள்ஸ், அவங்க பேர்ல இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்றதுனால ஐ எம் ஸ்டிக்கிங் வித் தி சேம் ப்ரெடிக்ஷன். நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் வில் வின் த 100 நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். பட் ஓவர் இன்வின்சிபிள்ஸ் லுக்ஸ் ஃபேவரட். சரிங்களா, ஓகே, இது நம்ம சொல்லிட்டு அப்படியே சிபிஎல் பக்கம் போனோம் அப்படின்னா சிபிஎல்ல வந்து ஒரு வெரி அன்எக்ஸ்பெக்டட் சிபிஎல்ங்க. லைக் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிட்டு இருக்கு. டாப் ஆஃப் த டேபிள்ல யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவே சர்ப்ரைஸுங்க, ஆன்டிகுவா அண்ட் பர்முடா ஃபால்கன்ஸ். அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல யாருமே. இன்ஃபேக்ட் கமெண்டேட்டர்ஸே வந்து ரொம்ப வந்து சர்ப்ரைஸா இருக்காங்க. ஓ மை காட், தே கோ இன்டு தி டாப் ஆஃப் தி டேபிள் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் சிபிஎல் ஹிஸ்டரி அப்படிலாம் சொல்ற அளவுக்கு ஹைப் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. லைக் வந்து உண்மையிலேயே அன்எக்ஸ்பெக்டட் டீமா இருக்காங்க. நம்ம வந்து நல்ல போலார் ஒரு மேட்ச் பயங்கரமா ஆயிடுச்சு. கடைசியில நாட் அவுட்ல இருந்து டீம் தோத்துச்சு ட்ரினிடாட் யுனைடெட் ரைடர்ஸ்னு சொல்லிட்டு. அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சதே ஆமா, அந்த மேட்சோட வின்னரே இப்போ. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போலார்னு சொல்றப்போ பை தி வே அவர் அந்த மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம்ல, லைக் தோத்து கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அடுத்த மேட்ச்ல வந்து இது ஒரு முறை தாண்டா துண்டு, ஒரு முறை தாண்டா தவறு அப்படின்ட்டு அடுத்த மேட்சே வச்சு சரியான இன்னிங்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் டிராப் போடுவாரு ஷம்சி. சரியா, என்ன ஏன்டா கேட்ச விட்டேன்ற மாதிரி அடுத்த 22 பால்ல 50 அடிச்சு செம்மையா ஜெயிக்க வச்சாரு டிகேஆர் அகைன்ஸ்ட் த டிஃபெண்டிங் சாம்பியன் செயின்ட் லூசியா கிங்ஸ். அடுத்து நான் சொல்ல வந்த டீம் செயின்ட் லூசியா கிங்ஸ் தான். அவங்க வந்து செகண்ட் ஆஃப் த பொசிஷன்ல இருக்காங்க டாப் பாயிண்ட்ஸ் டேபிள்ல. சோ ஓகே, நல்லா தான் போகுது. இப்போ வந்து இப்பதான் சூடு பிடிக்குதுன்னா வந்து இப்போ ஹோம் லீக் ஒவ்வொரு டீம்ஸா முடிச்சுட்டு வருது. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரினிடாட், பர்பேடாஸ், அதுக்கப்புறம் வந்து கயானா, இவங்களுக்குலாம் வந்து ஹோம் லீக் வந்து போகும். ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும் எந்தெந்த டீம்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து மாறுமா, இல்லை இதே மாதிரி தான் பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கும். இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செயின்ட் நெவிஸ் அண்ட் பேட்ரியட்ஸ் வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. அண்ட் பார்படோஸ் ராயல்ஸ் வந்து கடைசியில இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்படோஸ் ராயல்ஸ் அண்ட் ஆன்டிகுவா பர்புடா ஃபால்கன்ஸ் தான் குவாலிஃபை ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுல ஆல்ரெடி ஒரு சர்ப்ரைஸ் நம்ம ஆன்டிகுவா அண்ட் பர்புடா ஃபால்கன்ஸ். பார்படோஸ் ராயல்ஸ் குவாலிஃபை ஆவாங்களா தெரியாது, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரி ஓகே, அந்த லீக் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து டொமஸ்டிக் லீக்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு, நம்ம வந்து அதெல்லாம் பார்த்துடலாம். அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து திரும்ப வாங்கடா இந்தியாவுக்குள்ள அப்படின்னா இந்தியால ஸ்பெசிஃபிக்கா இந்த கேரளா கிரிக்கெட் லீக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எக்கச்சக்க டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் வந்து ஆர்டினரான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. செகண்ட் மேட்ச் தலைவன் வந்து மிடில் ஆர்டர்ல இறக்கி விட்டாங்க. ஒரு 4 down 5 down 3 down நினைக்கிறேன், 3 downல வந்து ஆடினாரு. 22 பால்ல 16 ரன்னா ஏதோ வச்சு மட்டமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி அவுட் ஆனாரு. சரிங்களா, ஆனா அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. தேர்ட் மேட்ச் வருது, பவுலிங் பிளஸ் பண்றாங்க.
237 ரன்ஸ் வந்து கன்சிட் பண்றாங்க அந்த கொச்சி ப்ளூ டைகர்ஸ்ன்ற டீம். போங்க ஓப்பனிங் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழி அனுப்பிச்சு வச்சாங்க. அவருக்கு வந்து ஆப்போனன்ட்ட பேரட்டி போட்டு அடிச்சு வழி அனுப்பிச்சு வச்சாரு. என்ன இன்னிங்ஸ்ன்றீங்க? 55 பால்ல 120 ரன் சம்திங் போட்டு பேரட்டி எடுத்துட்டாரு. 55 பால்ல 120 ரன் அடிச்சு பேரட்டி எடுத்துட்டாரு. போட்டு கரெக்டா இருந்தா பொரட்டா வரட்டான்ற மாதிரி பொரட்ட தான் ஃபுல்லா பொரட்டு. கடைசியில அவர் அவுட் ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஜெயிச்சிருவாங்க. வேற வச்சு லாஸ்ட் பால் பினிஷ். பை த வே இந்த கேசிஎல் சொல்லணும்னா எக்கச்சக்க மேட்ச் லாஸ்ட் பால் பினிஷ் போதுங்க. லாஸ்ட் பால் வரைக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த லீக் ஃபேன் கோட்லயும் இருக்கு, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லைவ் போடுறாங்க. இன்கேஸ் நீங்க இன்ட்ரெஸ்டா போய் பாருங்க. அண்ட் இதுல வந்து நான் சந்து சாம்சன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். திரும்ப 4வது மேட்ச்லயுமே இவர் ஓப்பனிங் ஆடி ஒரு 30 பால் 60 அடிச்சாரு. அந்த மேட்ச் அவங்க தோத்துருவாங்க. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியன் கிரிக்கெட் போர்டுக்கு கிளியரா வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காரு சந்து சாம்சன். மிடில் ஆர்டர்லாம் செட் ஆக மாட்டேன், ஆட வச்சா ஓப்பனிங் ஆடுங்க சரிங்களா, ஓப்பனிங் ஆட வைங்க, நான் என் பெஸ்ட்டை கொடுக்குறேன். கணக்குல சேர்த்துக்காதீங்க. நான் பார்த்தேன் பவுலர்ஸ் வந்து பேஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப கம்மியா இருக்கு இதுல. அது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் ஒரு உப்பு சப்பா எடுத்து வந்து காட்டுவோம். ஆன் பேப்பர் ப்ரூவ் பண்ணியாச்சு ஆஸ் ஓப்பனர். அவ்வளவுதான், கிளம்புங்க சரிங்களா. சரி ஓகேடா, அந்த டீம் தானே கப் அடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த டீம்ல சந்து சாம்சன் எவ்வளவு நாள் டிராவல் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அவர் வந்து ஐ திங்க் ஈ ஷுட் ஆல்சோ கோ டு ஏசியா கப் ஸ்குவாட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றப்போ எவ்வளவு நாள் ஆடுவாருன்னு தெரியல. அண்ட் அவர் போயிட்டாரு அப்படின்னா செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்ல வந்து அவர் ஆட மாட்டார் அப்படின்னா கண்டிப்பா அந்த டீம் வந்து ஜெயிக்காதுன்னு என்னுடைய ஒப்பீனியன். டீம் சூப்பரா இருக்கு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கேஎம் ஆசிஃப் இருக்காரு, சாலி சாம்சன் ஒரு அண்ணா இருக்காரு, இந்த மாதிரி நல்லாவே இருக்கு டீம். பட் இருந்தாலும் எனக்கு என்ன பர்சனலா தோணுது அப்படின்னா, கேலிக்கட் கிளாப் ஸ்டார்ஸ் டீம் வந்து கப் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது சல்மன் நிசார், அப்புறம் வந்து அகில் ஸ்காரியான ஒரு ஆல்ரவுண்டருங்க, சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு. அவர் வந்து ராஜ் அங்கட் பாவா நம்ம மும்பைல பார்ப்போம்ல, அவரை மாதிரி ஒரு பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர், ரைட் ஆர்ம் பவுலர், ஆனா நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு. நம்ம ஒரு 23 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு செம்ம யங்ஸ்டரா இருக்காரு. ஸோ அந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகும், அந்த டீம் வந்து கப் அடிக்குன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏர்லி இன் தி டோர்னமெண்ட் லெட் மீ ப்ரெடிக்ட். ஸோ இதுதான் வந்து நான் சொல்றேன். இதுல வந்து ரொம்ப நம்ம எப்படி வந்து அன்டிகா அண்ட் பர்முடா ஃபால்கன்ஸ் வந்து இதுல சிபிஎல்ல பார்த்தோமோ, அதே மாதிரி கேசிஎல் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிசூர் டைட்டன்ஸ். இந்த ஸ்குவாட் நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ப்ரோ யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்லையே ப்ரோ, சிஜமன் ஜோசப் மட்டும் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அவர் தான் கேப்டன், மீதி எல்லாமே யங்ஸ்டர்ஸா சைன் பண்ணியிருந்தாங்க. சரி இது பெருசா தேராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த சர்ப்ரைஸ் ஆஃப் த கேசிஎல் ஆல்ரெடி அதுலயும் ஸ்பெசிபிக்கா அகமது இம்ரான் ஒரு ஓப்பனர் இருக்காரு பாருங்க. எப்பப்பா ஆல்ரெடி இஸ் தி லீடிங் ரன் ஸ்கோரர் இன் கேசிஎல், லெஃப்ட் ஹேண்டர். நான் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆனேன்னா, அவர் செஞ்சுரி ஒன்று அடிச்சாரு. அந்த செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி பண்ணேன். பொதுவாக நான் அந்த மாதிரி போட மாட்டேன், நிறைய பிளேயர்ஸ்லாம் எல்லாரும் அடிக்கிறாங்க, எல்லா லீகும் போகுது அப்படின்ட்டு. ஆனா இவரோட இன்னிங்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சுங்க. சூப்பரான ஒரு டேலண்டா இருக்காரு. அஸ் அன் ஓப்பனரா மேட்சுக்கு மேட்ச் ரொம்ப மெச்சூர்டா ஆடிட்டு இருக்காரு. ஹி ஹஸ் அ ஃபியூச்சர். 19 இயர்ஸ் தான் எங்க அப்படின்றப்போ இந்த சஞ்சு சாம்சன்லாம் ஓகே ஒரு சென்ல இருந்தாலும், இன்னொரு எண்ணில் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல சான்ஸ் கிடைக்குது, ப்ரூவ் பண்றாங்கன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் நாட் ஒன்லி ஃபார் கேரளா, ஆல்சோ ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். இதேதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் டீமும் வந்து அங்க பாத்துக்கிட்டே சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா எடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா விக்னேஷ் புதிர் தான் சைன் பண்ணாங்க போன வருஷம். இந்த டீம் தான் அவர் திரிசூர் டைட்டன்ஸ் தான் இருக்காரு, இப்போ அங்கதான் இருக்காரு. பாப்போம். மும்பை இந்தியன்ஸ் மட்டும் இல்ல, இந்த முறை வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஸ்கவுட்டிங் டீமே வந்து கேரளால இருக்கிறதா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ வந்து பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தாங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். யாருங்க அந்த இன்ஃபர்மேஷன், யாருங்க அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. என்னால சோர்ஸ் பேர்லாம் ரிவீல் பண்ண முடியாது. ஆனா வந்து நாங்க நிறைய இடத்துல போயிட்டு ப்ரோ ஒன்னு சொல்லிக்கிறேன், ஒரு போட்டோகிராஃபர் நிறைய பேர்ட்ட பேசுவோம், கான்டாக்ட்ஸ் இருக்கும் சரியா. அந்த கான்டாக்ட்ஸ் மூலமா வர கான்டாக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பேசுறது. இப்போ ஆப்வியஸா வந்து ஒரு கான்டாக்ட் இருக்காங்கன்னா அந்த கான்டாக்ட் வந்து ப்ரோ என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க, ப்ரோ என்ன ப்ரோ இப்படி அடிக்கிறாங்கன்றப்போ அவர் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுவார். அப்படியே பேசிக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபருங்க. சோ அதனால அவர் வந்து சிட்டியா டிராவல் பண்றதுனால அங்கங்க நிறைய கான்டாக்ட் பிடிச்சி சில பேர் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதுதான் நாங்க உங்ககிட்ட சொல்றோம். அது 100% ட்ரஸ்டபிளான்னு கேட்டீங்கன்னா அது இருக்காது சரிங்களா. அது வேற விஷயம். அவங்க சொல்லுவாங்க, சொல்றத கரெக்டா நம்பி நாங்க சொல்றோம். அது நடந்தாலும் நடக்கும், நடக்காமலும் போகும். அது வந்து நம்ம கையில இல்ல. சொல்லல, இது மாதிரி அங்க இருக்கிறவங்க ஒருத்தங்க சொல்றதுனால நாங்க வந்து சொல்றோம். இது கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன், அதனால சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவங்க சம் வே ஆர் தி அதர் இன்வால்வ் வித் தி டீம்ஸ் தான். மெயின் டீமோட பிரான்சைஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹூப்ளி டைகர்ஸோட ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் என்னோட ஃப்ரெண்ட். அது யாருன்னு நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னா கூகுள்ல வரும். நான் பேர் சொல்ல, ஆனா லீவிங் இட் யூ சரிங்களா. அவர் வந்து நாங்க பேசி பழகி அவர் வந்து ரெகுலரா டச்ல தான் இருக்காரு. அண்ட் அவர் தான் இந்த யஷ்ராஜ் குஞ்சாவோட இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாரு. இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் சில முக்கியமான மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. பட் அவங்க எந்த அளவுக்கு முக்கியம் சீனியாரிட்டின்றது அது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா. சோ அப்படியே வந்து நம்ம UP20 பாத்தீங்கன்னா UP20லயுமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி லக்னோ ஃபால்கன்ஸ் வந்து கப் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அந்த செக்மெண்ட்ல லைக் வந்து ஒரு 2, 3, 4, 5 தான் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து காஷி ருத்ராஸ்ன்ற டீம் வந்து 6 out of 6 ஜெயிச்சு செம்மையா இருக்காங்க, ஆன் டாப் ஆஃப் த டேபிள். பட் என் ப்ரெடிக்ஷன் என்னன்னா அவங்க வந்து ஃபைனல்ஸ்ல வந்து பாட்டில் பண்ணிடுவாங்கன்றது என்னுடைய ஒப்பீனியன். Lucknow Falcons still I'm sticking with the own prediction of Lucknow Falcons lifting the UP20. and அந்த லீக்லயுமே வந்து ஆதர்ஷ் சிங்ன்ற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பத்தி நான் போன வீக்லி வீடியோல பேசியிருந்தேன். இந்த வீக்லி வீடியோல நான் பேச போறேன். ஒன்ஸ் அகைன் another லெஃப்ட் ஹேண்டர் ஸ்வாஷ் பக்லிங் சொல்லிட்டே போலாம். இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் இந்த ரீசெண்டா இந்தியால என்னதான் கதைன்னு தெரியல, நல்ல க்ரோயிங் லெஃப்ட் ஹேண்டர் யங்ஸ்டர்ஸா வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், பிரியான் சாரியா போன IPL வந்தாரு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா துஷார் ரகேஜா, இப்ப இந்த ஆதர்ஷ் சிங்,
அதுக்கப்புறம் கேரளா கிரிக்கெட் லீக்ல நான் அந்த சொன்ன அந்த அகமது இம்ரான் அப்படின்றப்போ எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸோட மோகம் இந்தியன் டீம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். மூணாவது நம்ம கேசிஏ மகராஜ் டிராஃபி. நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண அந்த 4 டீம்ஸ் அப்படியே வந்து செமிஃபைனல்ஸ் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 டீம் வந்து கப் அடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உப்ளி டைகர்ஸ் அப்கோர்ஸ் ரீசன் உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். இந்த 2 டீமுக்குமே இப்பவும் சான்ஸ் இருக்கு. எஸ், கடைசியா 3 டீம் பாக்கி இருக்காங்க. அந்த 3 டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 டீம். இதை தாண்டி வந்து பெங்களூர் டிராகன் டாப் ஆஃப் டேபிள்ல முடிச்சாங்க. சோ இந்த 3 டீம் வந்து சான்ஸ் இருக்கு. இதுல ஹுப்ளி டைகர்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபைனல்ஸ்ல இருக்காங்க பை தி வே, சரிங்களா? சோ வந்து அவங்க கப் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ பெங்களூர் வர்சஸ் பெங்களூர்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. அவங்க வந்து கப் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்றப்போ என்னுடைய ப்ரெடிக்ஷனான அந்த பெங்களூர் ஆர் ஹுப்ளின்றது இன்னுமே வந்து கரெக்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த வீடியோ நாங்க ஃப்ரைடே அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஃபைனல்ஸ் வந்து Thursday முடிஞ்சிடும், சரிங்களா? சோ நாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்குள்ள அந்த ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கும். நம்ம சாம்பியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க மெல்லுக்கு பேசிட்டு மறந்துட்டேன் நான் ஃபைனல்ஸ் எப்போ ஃப்ரைடே ஈவினிங் நினைச்சேன். அப்புறம் நாம வந்து Thursday ஈவினிங் ஃபைனல்ஸ் அப்படின்ட்டு. ஓகே பாப்போங்க, ஹுப்ளியா பெங்களூரா இல்ல பெங்களூரான்றது பாப்போம். அடுத்து கடைசியா அந்த டெல்லி பிரீமியர் லீக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா ஃபுல்லா ஒரு 6 நாள் கடைசி ஒரு 6 மேட்ச் நடந்துச்சு. 6 மேட்ச் ஃபுல்லா வந்து 4 மேட்ச் வந்து மழையிலேயே போயிடுச்சு. எக்கச்சக்க அபாண்டன்ட் ஃபுல்லா அங்க டெல்லியில வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய மேட்ச் நடக்கவே இல்லை. சோ வந்து மெஜாரிட்டி அந்த டாப் 4 வந்து ஃபிக்ஸ்டான்னு கேட்டீங்கன்னா டாப் 3 ஃபிக்ஸ்டு. லாஸ்ட் டீமுக்கு மட்டும் போட்டி போயிட்டு இருக்கு. அந்த ஃபைனல்ஸ் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து நடக்கும். சோ அதை பத்தின வந்து டீடைல் அப்டேட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வீடியோல பேசலாம். நான் இந்த வீக் வீடியோல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அந்த லீக் பத்தி. சரி, ஓகே. மென்ஸ் அப்டேட்ஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விமென்ஸ் அப்டேட்ஸ் பாத்துருவோமா? சோ எஸ், போன வீக்லி வீடியோல நம்ம வந்து இந்தியா வந்து அவங்களோட உமன் ஓடிஐ வேர்ல்ட் கப் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ மீதி இருக்கிற டீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஹெதர் நைட் இஸ் பேக். சோ எக்ஸ் இங்கிலாந்து கீப்பரான ஹெதர் நைட் நடுவுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இருந்தாங்க. லைக் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட் ஆட போறது இல்ல அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட் ரெஸ்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு. ஆமா, டொமஸ்டிக் கிரிக்கெட் அவங்க 100மே ஆடல. சோ ஷீ இஸ் பேக் இன் தி ஓடிஐ ஸ்குவாட். பட் ஆனா கேப்டனா கிடையாது. நம்ம ஆல்ரெடி அதையும் பாத்துறோம். லைக் ஷீ ஸ்டெப் டவுன் ஃப்ரம் தி கேப்டன்சி. நாட் சிவர் பிரண்ட் தான் வந்து கேப்டன் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ நாட் சிவர் பிரண்ட் கேப்டன்சில ஒரு நல்ல ஸ்குவாடா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்கிலாந்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஸ்பின்னர்ஸா தான் இருக்காங்க. இட்ஸ் அன்சர்ப்ரைசிங் வந்து டோர்னமெண்ட் ஸ்ரீலங்காலையும் இந்தியாலையும்ன்றப்போ கண்டிப்பா ஸ்பின்னர்ஸோட தான் போவாங்க. பட் அதுல சில நோட்டபிள் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு. இந்தியால எப்படி வந்து ஷஃபாலி வர்மா ஷாக் ஆனாங்களோ அந்த மாதிரி அங்க வந்து மயா பௌஷியர் அப்படின்ற ஒரு ஓப்பனர் ரீசென்ட் டைம்ஸ்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலாந்துக்கு வந்து அக்ராஸ் ஆல் ஃபார்மேட், ஆஃப்கோர்ஸ் டெஸ்ட் கிடையாது, லிமிடெட் ஓவர்ஸ்ல வந்து அக்ராஸ் ஆல் ஃபார்மேட் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க அந்த மயா பௌஷியரை வந்து இங்கிலாந்து ஸ்குவாட் வந்து எடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாம அலைஸ் டேவிட்சன், ரிச்சர்ட்சன், கேட் கிராஸ் அவங்க வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பவுலருங்க. ஆர்சிபிக்கு உமன்ஸ் கூட ரீசெண்டா கூட நல்லா போட்டாங்க. ஆக்சுவலி அவங்களே வந்து அன்பார்ச்சுனேட்லி ஷீ ஆல்சோ மிஸ்ஸஸ் அவுட். சோ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்குவாட் லுக்ஸ் வெரி குட் ஆன் பேப்பர். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாக்கு தான் வந்து மோஸ்டா போட்டி இருக்கும். அவங்க 3 பேருமே ஸ்குவாட் நல்லா இருக்கு. அண்ட் அதுலயுமே வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஒரு புது அடிஷன் டேன் வேன் நீக்கர்ன்ற ஒரு பிளேயர் ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளா ஆடிட்டு இருந்தாங்க. நீங்க உமன்ஸ் கிரிக்கெட் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ரீசென்ட் டைம்ஸ்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆயிருந்தாங்க ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. நிறைய வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் இஷ்யூஸ்னால ரிட்டையர் ஆயிருந்தாங்க. பட் நவ் ஷீ இஸ் பேக் இன் டு தி வேர்ல்ட் கப் டீம். மோஸ்ட் லைக்லி ரிட்டையர்மெண்ட்டை வந்து அவங்க ரிவோக் பண்ணிட்டு நான் வந்து சாரி ஃபார் எவ்ரிதிங், ஐம் கமிங் பேக் டு பிளே கிரிக்கெட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப எங்கேஜ். ஐ திங்க் 29 இயர்ஸ்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு 32 வயசு. எப்படி எந்த அளவுக்கு ஃபிட்னஸா இருப்பாங்கன்றது நமக்கு தெரியல. பட் ஒருவேளை அவங்க வந்து ஃபிட்டா இருந்து பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா உண்மையிலே சீசன் வெரி குட் ஆல்ரவுண்டருங்க. லெக் ஸ்பின் போடுவாங்க, நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்டர் செமையா ஆடுவாங்க. ஓப்பனிங் அந்த 1 டவுன் அப்படி வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ் நல்ல அடிஷனா இருப்பாங்க ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. சோ அவங்க போன தடவை ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க சவுத் ஆப்பிரிக்கா. T20 வேர்ல்ட் கப்ல இதே இந்தியால தான் நடந்தது. யார் ஜெயிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பேசுவோம். கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்து நம்ம 100 பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உமன்ஸ் 100 அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா 4 டீம் ப்ரெடிக்ட் பண்ணினா அதுலயும் மென்ஸ் மாதிரி 2 டீம் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சதர்ன் பிரேவ்ஸ் 7 out of 7 ஜெயிச்சு ராணி மாதிரி டாப் ஆஃப் தி டேபிள் வந்து டைரக்ட் ஃபைனல்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. என்னமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீம் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். ஓவல் இன்வின்சிபிள்ஸ் மாதிரி அவங்களும் வந்து ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸா இருக்காங்க. ரெண்டாவது வந்து நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் நான் சொல்லியிருந்தேன். லைக் வந்து கப் அடிக்கிறதுக்கு அவங்க சான்ஸ் இருக்கு. என்னோட ஃபேவரட் வந்து நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் அடிக்கலன்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் சொல்லியிருந்தேன். கரெக்டா ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் உமன்ஸ் பவுட் அவுட். அங்க பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் மாதிரி இங்க ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வந்து அதே மாதிரி 4th place 5th place வந்து முடிச்சதுனால தே ஆர் ஆல்சோ ரூல்ட் அவுட். மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்து கடைசி நேரத்தில் லாஸ்ட் மேட்ச் தோத்தனால குவாலிஃபை ஆகல. அவுட் ஆஃப் ஆல் ப்ளூஸ் லண்டன் ஸ்பிரிட் த ப்ளூ தி விமன் இன் ப்ளூ வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. அவர் சொல்லியிருந்தேன் 100ல ஃபர்ஸ்டே வந்து மென்ஸ் டீம் வந்து குவாலிஃபை ஆவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா உமன்ஸ் டீம் கண்டிப்பா குவாலிஃபை ஆகாது அப்படின்னு வந்து 100% ரூல் அவுட் பண்ண ஒரு டீம். தம்பி போப்பாங்கிட்டு ஜோக்கர் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டு குவாலிஃபை ஆயிட்டாங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஆக்சுவலி என்னன்னா நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் உமன் வெர்சஸ் லண்டன் ஸ்பிரிட் உமன் வந்து எலிமினேட்டர் ஆடுவாங்க. அதுல ஜெயிக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் சதர்ன் பிரேவ்ஸ் ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த எலிமினேட்டர் வந்து அபான் ஆயிடுச்சு அப்படின்னா நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் உமன்ஸ் வந்து தே வில் கோ directly into the finals because of superior net run rate அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் என்னோட prediction நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் கப் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதான் சொல்றேன். சதர்ன் பிரேவ் ஃபைனல்ல போய் பாட்டில் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ் அண்ட் ஒப்பீனியன். அப்ப மென் அண்ட் உமன் வந்து நார்தர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட். விமன்ஸ் வேர்ல்ட் கப் சொல்லியிருந்தோம்ல, நம்ம பெங்களூர்ல வந்து ஒரு 10 மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த 10 மேட்ச்மே வந்து ட்ரிவாண்ட்ரம்ல வந்து ஸ்வாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வீக் பார்த்தோம்.
இப்ப ட்ரிவாண்ட்ரம் நடக்க வேண்டிய மேட்சஸ் எல்லாம் வந்து நவி மும்பைல வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸப்ட் த மேட்ச் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். இப்ப பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகிட்டு செமிஃபைனல்ஸ் விளையாட வராங்க, ஃபைனல்ஸ் விளையாட போறாங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து நவி மும்பைல நடக்காது. அப்போ வந்து வென்யூ சேஞ்ச் பண்ணி வேற ஸ்டேடியம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நவி மும்பைல தான் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முன்னாடி ட்ரிவாண்ட்ரம்ன்றது ஒரு சஸ்பெக்டா தான் இருந்துச்சு, கன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கொடுக்கல. ட்ரிவாண்ட்ரம்ன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், அது வந்து இப்போ நவி மும்பைல இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இத்துடன் செய்திகள் நிறைய வேணும்னா இந்த எபிசோட் கொஞ்சம் நல்லா ஃபன்னா போச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்க ரெகுலரா போட்டுட்டே இருக்கணும். வீக்லி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைமண்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருமே. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.